பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு தந்த புது வாழ்வின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து செல்ல ஆயத்தப்படுகிறேன். அதற்கு ஆயத்தமாக ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம், தேவன் தாம் சிருஷித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நன்மையான ஈவுகளை செய்து முடித்தார். தலைப்பிலே நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். ஆதியிலே ஆண்டவர் உலகத்தை சிருஷித்தார். உலகத்தை சிருஷித்து அதிலே 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் நாளை ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து அதை நமக்கு பரிசுத்தமாக்கினார். 6 நாளும் இந்த உலகத்தை சிருஷித்து முடித்து 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்து இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் 2வது வசனம், தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தை தேவன் அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் உபாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உலகத்தை கர்த்தர் சிருஷித்தார். இந்த உலகம் கர்த்தருடைய சிருஷ்டிப்பினாலே உண்டாயிருக்கிறது. சிருஷித்த தேவன் அது வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அதன் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தை சிருஷித்து அப்படியே ஓய்ந்து விடுவதில்லை. கர்த்தர் சிருஷித்த தேவன் தாம் சிருஷித்த உலகத்தின் மீது வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கண்ணோக்கமாக இருந்து அதை நன்மைகளை கிருபைகளை அவர் அறிந்து கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் ஒரு சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆதியும் அந்தமும் இருக்கிற தேவன் நான் இந்த உலகத்துக்கு ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாக வைத்திருக்கிறாராம். அதனால் நீங்கள் என் நாமத்தினாலே ஜீவனை தெரிந்து கொண்டு, அந்த உபாகமம் 30:20 வாசிப்போமானால், கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரே பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். அன்பானவர்களே, தயவு செய்து இந்த உலகத்தை சிருஷித்து நமக்கு நன்மையானவைகளை செய்து முடித்திருக்கிற ஆண்டவர் சாபமும் ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் எல்லாமே ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. நம்ம பாவம் செய்தால் சாபம் நம்மை தொடரும். அதனால அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை விசுவாசித்து அவரை அண்டிக்கொண்டு அவர் கொடுத்திருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவனை தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தினாலே சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தெளிவாக கட்டளையிடுகிறார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான்
நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தை அழகாக சிருஷ்டித்து மனுஷன் மனுஷியை உருவாக்கி ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி ஜனங்களை பலுகி பெருக பண்ணினார். நாளானது கடந்து சென்றது, வருஷங்கள் சில சென்றது. ஜனங்கள் பெண் கொடுத்தும் இஷ்டம் போல வாழ்ந்து சீர்கட்டு தெரிக்கட்டு தேவனுடைய கட்டளையை மறந்து துன்மார்க்க வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே தேவன் இந்த ஜனங்களை மனுஷன் மனுஷியை படைத்ததற்காக விசனப்படத்தக்கதான சம்பவங்களை அவருடைய படைப்பில் உருவான அவருடைய சாயலில் மனுஷர்கள் செய்து கொண்டு இருந்தார்கள். நம்மளை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பரிசுத்தமான தெய்வம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், அவருடைய பிள்ளைகளாய் வாழணும் என்கிற நியாய பிரமாணத்தை மறந்து இஷ்டம் போல வாழ்ந்து தெரிக்கட்டு பாவம் செய்து குடித்து வெறித்து பெண் கொடுத்தும் இஷ்டம் போல மிருக வாழ்க்கை வாழ்ந்ததினாலே ஆண்டவர் இந்த ஜனங்களை படைத்ததற்காக விசனப்பட அளவுக்கு இவர்களுடைய முடிவு இவர்களை அழித்து விடலாம் என்று சொல்லி கூட அவர் விசனப்படத்தக்கதான ஜனங்கள் நடந்து கொண்ட காலம் அது. ஆனால் அவர்கள் மத்தியிலே நோவா என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாயும் கீழ்ப்படுகிறவனாயும் கட்டளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவனாகிய ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருந்ததை வேதத்திலே கவனிக்க முடியும். ஆண்டவர் அந்த நோவாவை சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் நோவாவை பார்த்து ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனம், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். இப்படி ஆண்டவர் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணும்படி நோவாவுக்கு கட்டளை விடுகிறார். நீளம் 300 அடி நீளம், அகலம் 50 அடி அகலம், 30 அடி உயரம், பெரிய ஒரு பேழை. அந்த பேழையை ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளை இடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த பேழையை அவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறான் என்பதை வேதம் பார்க்கிறது. அவன் யோசிக்கவில்லை, கேள்விகள் கேட்கவில்லை. இவ்வளவு பெரிய பேழை எதற்கு, நான் எதற்கு அப்படி கட்ட வேண்டும்? ஆண்டவர் நோவாவுக்கு கட்டளையிட்டார். அவனுடைய சொந்த செலவில்தான் நோவா அதை கட்டி முடித்தான். நான் நினைக்கிறேன், ஒருவேளை அவனுடைய சொத்து, அவனுக்கு 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். 3 மருமக்களுடைய சொத்து, அவன் சம்பாதித்தது எல்லாம் சேர்த்து போட்டா வேலையாட்களை வச்சு அந்த பேழையை கட்ட முடியும். அவன் அதை யோசிக்கல. சொன்னவர் ஆண்டவர், என்னை படைத்தவர் சொல்லியிருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படிவேன் என்கிற வைராக்கியத்தோடு கர்த்தர் சொன்னதை அவன் அப்படியே மனதிலே ஏற்றுக்கொண்டு அந்த பேழையை அவன் கட்ட ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, சில வருஷங்கள் சென்றிருக்கலாம். அவ்வளவு 300 அடி நீளம், 50 அடி அகலம், 30 அடி உயரம் அந்த பேழை கட்டணும்னு சொன்னால் சில வருஷங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருவேளை இந்த ஜனங்கள் எல்லாம் நோவாவிடத்திலே விசாரித்திருப்பார்கள். நோவாவை இந்த பேழையின் எதற்காக கட்டுகிறாய் என்று கேட்டிருக்க கூடும். அவர் சொல்லியிருப்பான், ஆண்டவர் என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார், தேசத்திலே இந்த ஒரு அழிவை கொண்டு வரப்போகிறார், இந்த பேழைக்குள் வரக்கூடியவங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இவ்வளவு பெரிய பேழையை கட்ட சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருப்பார். கண்டிப்பாக சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ஜனங்கள் ஒருவரும் நோவாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஜலமாவது, தண்ணீராவது, பெருவெள்ளமாவது, நம்மளை அழித்து போடுவதாவது அப்படி ஒன்று நடப்பதில்லை என்பதை அவர்கள் திட்டமாக தன்னுடைய சொந்த முயற்சியிலே இருந்தபடினாலே அந்த 300 அடி நீளமும் 50 அடி அகலமும் 30 அடி உயரமும் உள்ள அந்த பேழைக்குள் ஒரு மனுஷனும் வரவில்லை.
அந்த நோவாவின் குடும்பம், நோவாவுடைய மனைவி, 3 மகன்மார்கள், 3 மருமக்கள்மார், 8 பேர் மட்டுமே அந்த நோவாவில் அந்த பேழைக்குள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தார்கள் என்கிற தலைப்பிலே. அன்பானவர்களை, கேள்விகள் கேட்காதபடி நோவா தேவன் மீது எவ்வளவு விசுவாச நம்பிக்கை. நாம் இருந்தால் எப்படியெல்லாம் கேட்டிருப்போம். இவ்வளவு பெரிய பேழையை என்னுடைய சொத்தெல்லாம் சொன்னால் நாங்கள் வருமானத்துக்கு என்ன செய்வோம், பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கு என்ன செய்வோம், இப்படியெல்லாம் யோசிக்கிற காலத்திலே எதையும் யோசிக்காம கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து அவனும் அவன் குடும்பத்தாரும் அவர் சொன்ன அகலம் நீளம் உயரத்தின்படி அந்த பேழையை கட்டி முடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இனி நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வருஷந்தோறும் என்ன வருது, இயற்கை வருது, செயற்கை வருது. இயற்கை உண்டு பண்ணின ஆண்டவர் அறுப்பு காலமும் சென்றது, கோடை காலமும் மாறி மாறி, அறுப்பு காலம், குளிர்காலம், கோடை காலம், நன்மையின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம் மாறி மாறி வருகிறது. ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமோ கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் விரும்புகிற ரட்சிப்பை நாம் அடைய முடியவில்லை. அதுதான் பாவம். பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு என்றால் என்ன அர்த்தம்? மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் இரட்சகர். நம்ம இந்த உலகத்தை ரட்சித்த இரட்சகர், மனுக்குலத்தை ரட்சிக்க வந்த தேவன். ஆனால் அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனை போல வாழுகிறது தான் ரட்சிப்பின் அடையாளம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பருவகாலம் வந்தது, கோடைக்காலமும் வந்தது, குளிர்காலமும் வந்தது, ஆனால் என் ஜனங்களோ என்ன செய்யல, வருஷா வருஷம் எல்லா நன்மையும் வருது போது, என் ஜனங்களோ ரட்சிக்கப்படவில்லை. இன்னைக்கு அப்படித்தானே கிறிஸ்தவம் இருக்கிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து நம்ம எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம்? நம்முடைய படைப்பிலே நம்மை படைத்தது யார்? அந்த பரிசுத்த தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்காக என்னையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவானவர் நம்முடைய முன்னோருடைய பாப சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் அல்லவா? அப்படிங்கிற ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு நம்ம பயந்து வாழுகிறோமா? இன்னும் பாருங்க பிரியமானவர்களை, இதை குறித்து தொடர்ந்து நம்ம விசுவாசிப்போம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 24:20, துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும். துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. துன்மார்க்கன் கர்த்தருடைய சட்டங்களுக்கு, நியாயங்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து தானொன்றித்தனமாய் வாழ்வதுதான் துன்மார்க்க வாழ்வு. ஆண்டவர் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், நீதி செய்கிற தேவன். அப்படியாக என்னை பின்பற்றுகிறவர்கள் நான் செய்ததும் செய்யுங்கள், என்னை போல வாழுங்கள் என்று சொல்லி நம்ம கரத்திலே பரிசுத்த வேதாகமத்தெல்லாம் கொடுத்து அறிவுரை சொன்னாலும், மனுஷர்கள் தன் மனம் போல வாழ இருக்கிற சில மனிதர்கள் அப்படிதான் வாழ்கிறார். அப்படியாய்ப்பட்ட மனுஷர்களைத்தான் துன்மார்க்கன் என்று சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24:20, துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை. அந்த துன்மார்க்கனுக்கு அந்த முடிவு துன்மார்க்கமாகவே இருக்கும். அது முடிவு ஒரு சமாதானமாக இருக்காது, ஒரு சந்தோஷமாக இருக்காது. அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க, நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அன்பானவர்களே, மனுஷனுக்கு ஆண்டவர் அவரை போல அறிவு ஞானத்தை கொடுத்தார். அந்த அறிவை பரிசுத்தத்துக்கு, உண்மைக்கு, ஆண்டவருடைய அன்பை பின்பற்றி நடக்கிற அந்த அறிவுக்கு பயன்படுத்த வேண்டிய யோசனையை, தாளந்தை மனுஷன் அவனுக்கு தோணுகிறதெல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டான். அதான் வேதம் சொல்லுகிறது,
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. அவனுக்கு தெரியும் பிசாசு நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்குவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வாரான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன். யோவான் 10:10 அப்படித்தான் சொல்லுகிறது. நமக்கு ஒரு எதிராளி பிசாசு. நம்முடைய அறிவு கண்களை மங்க செய்து சிந்தனையை சிதறடித்து நமக்கு இஷ்டமானதை செய்வதற்கு அந்த பாவ உணர்வை பிசாசு உள்ளத்திலிருந்து தூண்டுவான். அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செபையான வழிகள் உண்டு. அந்த மனுஷனுடைய அவனுக்கு தோன்றுகிற செபையான வழி என்று நினைக்கிறது முடிவு மரணம் என்று, மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இஷ்டம் போல வாழ்ந்தவன். என் மனசிலே தோணுகிறதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நான் என்னுடைய சாட்சியெல்லாம் நிறைய பகிர்வில் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய சகோதரியை முதலாவது ரட்சித்தார். எங்கள் மூத்த சகோதரி, என்னோடு கூட பிறந்த மூத்த சகோதரி. அவருடைய வாழ்க்கையில் அநேக கஷ்ட நஷ்டங்கள் பாடுகள் இருந்தது. கிட்னி ஃபெயிலியராக இருந்தால், மிகுந்த கணவர் அத்தான் மரித்து போனார். மிகுந்த வியாதியோடு கஷ்டப்பட்ட காலத்திலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை அவள் வாழ்க்கையிலே செய்து முடித்தார். இதெல்லாம் எனக்கு தெரியும். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி பட்டினி கடந்து பலவிதமான வியாதியில் பீடிக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தரை சொந்த இரட்சகராக சகோதரி ஏற்றுக்கொண்டபடினாலே ஆண்டவர் அவருக்கு அற்புதமாக 2 கிட்னியும் நார்மலாக செயல் செய்து சுமார் 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து செல்வ செழிப்பை கட்டளையாக்கி ஒன்றுமில்லாமல் இருந்த குடும்பத்தை ஐஸ்வர்யவர்களாக மாற்றி தலைமுறைகளை ஆசீர்வதித்தார். இதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய சகோதரி மூலமாக ஆண்டவர் எனக்கு அழைப்பு விடுத்தும் அவர் செய்த நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை பார்த்தும் கேட்டும் அறிந்தும் நான் எனக்கு சொந்த வழிகளிலே நடக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொன்னபடி மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆலோசனை கர்த்தர், மனுஷனுக்கு நல்வழி செய்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற கிறிஸ்துவுக்குள் இருந்து அவரை பின்பற்றாத மனுஷனுடைய முடிவு கடைசி. நான் எல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா போனது போல இருந்து மகள் டாக்டராக இருந்தால், பிள்ளைகள் நல்லா படித்து கொண்டு இருந்தார்கள். 2வது மகன் சுதன் நல்லா நான் வேலைக்கு போய் மாதம் 1 லட்ச ரூபா கொண்டு வரேன்னு சொன்னால் எல்லாம் நல்லா தான் இருந்தது. கொடுத்து கெடுக்கிற பிசாசினுடைய யோசனை. ஒன்று ஆண்டவர் கொடுக்கிற யோசனை, 2வது பிசாசு இருதயத்தில் ஏவுகிற மனுஷ யோசனை. அப்படியே தேவனை மறந்து தேடி வந்த ஆண்டவரை, இரட்சகரை, மீட்பரை, சகாயரை மறந்து அவருடைய ஆலோசனையை தள்ளி அவருடைய நாமத்தை தூசித்து இஷ்டம் போல வளர்ந்ததுனால அருமையான என்னுடைய மகன் 17 வயசு வாலிப மகன் சுதனை நாங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. மரண மனுஷனுடைய முடிவு அது மரண வழிகள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, அதற்கு பிறகு நான் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போது அதன் பிறகுதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களை, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இந்த நிருபத்தை எழுதின பவுல் சொல்லுகிறார், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருவரே இயேசு. தேவன் மனுஷனை சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாகி ஒப்பு கொடுத்து மீட்டெடுத்து எடுத்த பிறகும் மனிதர்கள் அல்லேலூயா வேறு விதமாய் என்றால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவாய் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். எத்தனையோ மனுஷர்கள் உலகத்திலே அப்படித்தான். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமானார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அன்பானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி சிலுவைக்கு பகைஞர்களாயிருந்து
அல்லேலூயா, தன்னுடைய வாழ்க்கையை முடித்து அநியாயமாய் முடிவு, அது மரண வழி. என்னை போல நான் சொன்னது போல பிரியமானவர்களே, அப்படியாக சந்தித்து சொல்லுகிறதே பவுல் சொல்லுகிறார். அதே வார்த்தை பிலிப்பியர் 3:19 சொல்லுகிறது, அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்பியே சில பேர் என்ன, பல பேர் அப்படித்தான் இருக்கிறோம். உலக ஆசீர்வாதம் பிரியமானவர்களே, எந்தவித கஷ்டப்படாமல் எப்பவும் சந்தோஷமாய் உலகத்தை அனுபவிக்கணும். உலக ஆசை இச்சைகளை சந்தோஷப்படுகிற பிரியப்படுகிற மனுஷர்கள். ஆனால் அவர்களுடைய முடிவு அழிவுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத பிசாசு மனுஷருடைய இருதயத்தை கடினப்படுத்தி பொல்லாத வழிகளிலே திருப்பி, அல்லேலூயா சோதரம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்ற வேத வசனத்தை மறந்து பிரியமானவர்களே, ஆமாம், இந்த வஞ்சிக்கிற தூண்டில்ல புழுவை கொடுத்து மீனை பிடிக்கிறது போல அதில் இருக்கிற ஆபத்தை தெரியாமல் மனுஷர்கள் எடுத்த முடிவெல்லாம் அழிவாகத்தான் முடிகிறது. தயவு செய்து பிரியமானவர்களே, வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள அவருடைய கட்டளையின்படி நடந்து, இன்னைக்கு பாருங்க, எங்கள் அக்கா குடும்பம் நல்லா தான் இருக்கிறது. ஒருவேளை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அக்காளுக்கு செய்த அற்புதம் செய்த ஆண்டவர் நமக்கும் செய்வார், சமாதானம் சந்தோஷத்தை கொடுப்பார் என்று நம்பி, கர்த்தரை நம்பி நான் மனம் திரும்பி இருந்தால் அவ்வளவு ஒரு பெரிய இழப்பை நான் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இராது. இன்னைக்கு உலகமே அப்படித்தான் ஏமாற்றப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இனி பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 37வது வசனம் சொல்லுகிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் உத்தமன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் உத்தமன், கர்த்தர் என்ன சொல்லுவாரோ என்று கேட்டு அதன்படி நடக்க மனதாயிருக்கிறவன் உத்தமன். அவரிடத்தில் ஒரு குறைவும் இல்லை. அவர் பரிசுத்த தேவன், நன்மை செய்கிற தேவன். ஒரு மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த உலகத்தில் எந்த தெய்வமே கிடையாது. அவர் அன்பு உயிரையே கொடுத்து, அவருடைய ஜீவனையே கொடுத்து, அவருடைய மாசற்ற விலையேற பெற்ற குற்றமற்ற பரிசுத்த தூய இரத்தத்தையே சிந்தி அன்பு பாராட்டின தெய்வம் நமக்கு எல்லாவற்றையும் நல்வழியிலே செய்து நம்முடைய ஓட்டம் கடைசி வரைக்கும் நம்மை காப்பார் என்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை இழந்து துரோகத்தனம் செய்து, அல்லேலூயா, உத்தமத்தை இழந்து, அல்லேலூயா, குறுக்கு வழிகளிலே போய், அல்லேலூயா, அப்படி குறுக்கு வழிகளில் போகாமல் கர்த்தருடைய நல்லவர், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிறார், அவரே விசுவாசிப்போ என்று உத்தம மனுஷரை நோக்கி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் முடிவு எல்லாம் சமாதானமாகத்தான் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே சங்கீதம் 37-38 வாசித்து பாருங்கள். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அல்லேலூயா. என்னை கூட சொல்லலாம், துன்மார்க்க வாழ்க்கை, இஷ்டம் போல மனம் போல குடித்து வெறித்து பரிசுத்தத்துக்கு விரோதமாய் வேதத்தை கிழித்து ஊழியக்காரர்களை அறைந்து பாவம் செய்து, அல்லேலூயா, அக்கிரமக்காரர்கள் அரும்புண்டு போவார்கள். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்ய காத்திருந்தார், ஆவலாயிருந்தார், எல்லாவற்றையும் இழந்து, அல்லேலூயா சோதரம், எவ்வளவு கஷ்டம். ஒரு 17 வயசு வாலிப மகனை இழந்து நாங்கள் தற்கொலைக்கெல்லாம் போய் எவ்வளவு நஷ்டம். அதை பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. துன்மார்க்க வாழ்வு அதன் முடிவு, அல்லேலூயா, அறுப்புண்டு போகுவதே அதன் முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 6வது அதிகாரம் 21வது வசனம், இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது?
அவைகளின் முடிவு மரணமே. மறுபடியுமாக அதை ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இப்போ நான் கடந்த காலம் செய்த தவறுகளை, அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணினதை, இஷ்டம் போல வாழ்ந்ததை, சகோதரி மூலமாக ஆண்டவர் நான் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்ததை மறந்து பிசாசின் அடிமைகளாக, பிசாசுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து நஷ்டப்பட்டதை நினைத்து இப்போது வெட்கப்படுகிறோம். ஐயோ, நம்ம அப்படி செய்தோம் இல்லையே, ஆண்டவர் கூப்பிட்ட நேரத்தில் ஓடி போயிருந்தால் நமக்கு இவ்வளவு பெரிய இழப்பு, நஷ்டம், பாடு, கண்ணீர், துக்கம், வேதனை, அவமானங்கள் வந்திருக்கிறாது என்று சொல்லி இப்பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது? கடந்த கால காரியங்கள் வெட்கமாக தோன்றுகிறது. அல்லேலூயா. ஆமாம், அதனால் என்ன பலன்? அதன் முடிவு அருமையான மகனுடைய மரணமே. தயவு செய்து என்னுடைய சாட்சியை நீங்கள் விசாரித்து பாருங்கள். அடுத்தது ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆனால் பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு மகனை இழந்தாலும் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். இப்போது மனம் திரும்பி நாங்கள் தற்கொலைக்கெல்லாம் முயற்சி செய்தோம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து இரட்சிப்புக்கு எதுவான நன்மைகள், நாங்கள் அவரை தூசித்தோம். பரத்துக்கு எதிராய், தேவனுக்கு எதிராய் பாவம் செய்த எங்களையும் ஆண்டவர் விடாமல் பாதுகாத்தார். பிரியமானவர்களே, அவர் பாதுகாத்து ஜீவனை மீட்டு தந்ததினாலே இப்பொழுது நாங்கள் அந்த பொல்லாத பிசாசியின் பிடியிலிருந்து, அந்த பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அல்லேலூயா, விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்போ ஒரு இருளின் வாழ்க்கை, பிரச்சனைகள், எப்போதும் பிரச்சனைகளும் போராட்டமும் தான். இரட்சகரை அறிவதற்கு முன்பாக மகனும் உயிரோடு இருக்கிற காலத்தில் நிம்மதியற்ற வாழ்க்கை. எங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்காது, அன்பு இருக்காது. ஒரு மன உளைச்சல், வேதனையோடு, துக்கத்தோடு, ஒரு விதமான நெருக்கத்தோடு, பாடுகளோடு கடந்தோம். ஆனால் இப்பொழுது மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை, நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை வேத வசனத்தோடு, வேத வாக்கியத்தோடு சாட்சியாக சொல்லி, அல்லேலூயா, அது உள்ளத்துக்கும் சந்தோஷம், எங்கள் வாழ்க்கையிலும் அது நித்திய ஜீவனாகவே இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையின் முடிவு நித்திய ஜீவியத்திலே முடியும். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆறுதல்! ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை ஆண்டவரை அறிய முடியாத நிலையில் இருக்கிறீர்களோ, சற்று நிதானித்து சிந்தித்து பாருங்கள். ஒரு மனுஷனுடைய அவன் வாழ்க்கையின் துவக்கம், முடிவு எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது, எப்படி செய்யக்கூடாது, எதை தேடணும், எதை தேடக்கூடாது, எதை பற்றி கொள்ளணும் என்பதற்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற நன்மைக்கான காரியங்கள் என் வாழ்க்கையில், எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நடந்தது ஒரு எடுத்துக்காட்டாய், ஒரு உதாரணமாய் திகழ்கிறது. பாருங்க, அதே ரோமர் 6:23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மறுபடியும் சொல்றேன், பாவத்தின் சம்பளம் மரணம். பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஒரு மனுஷன் பாவம் செய்தானால் அதனுடைய பலனை அவன் அனுபவித்து தான் ஆகணும். பழமொழி சொல்வார்கள், உப்பை தின்னா தண்ணி குடித்து தான் ஆகணும். பாவம் செய்தால் அதனுடைய காரியங்களை நம்ம அனுபவிக்கணும். அப்போ பாவம் செய்தால் அதற்கு சம்பளம், வருமானம் கிடைக்கிறது மரணமே. அல்லேலூயா.